அருமையா போயிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. ஆண்டவரோட கெட்டப் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஒவ்வொரு நரம்பும் வந்து இதுல வந்து நடிச்சிருக்கு. கூட சக நடிகர்கள் சொல்றதை பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்டோட இருக்கிறோம் நாங்க. இந்த மாதிரி வந்து நாங்க இந்த படத்தை ரொம்ப கொண்டாடுவோம். நிச்சயமா இது வந்து ஒரு வெற்றி படமா இருக்கும். எல்லாம் கொண்டாடி பார்ப்பாங்க. ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து ஃபுல்லா இப்போ ஆடிட்டோரியமே வந்து ஃபுல்லாகி நிறைய பேர் வந்து நின்றுகிட்டு பாக்குற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு தகவலும் பார்த்தா பாட்டுல இருந்து எல்லாமே நாட்டுக்கு தேவையான கருத்துக்கள் அதுல வந்து புகுத்தப்பட்டிருக்கு. பாட்டுமும் நல்லா இருக்கு, நடிப்பும் நல்லா இருக்கு. தலைவரோட நடிப்பு பாத்தீங்கன்னா இதுல விக்ரம்ல பார்த்த மாதிரி அவருடைய ஒவ்வொரு நரம்புகளும் சதைகளும் இதில் நிச்சயமா வந்து துடிச்சு நடிச்சிருக்கு. அதை வந்து நம்ம விரைவில் பார்க்க போறோம். இல்ல எல்லாம் வந்து ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொருத்தவங்க வந்து மியூசிக் போடுவாங்க. இது நல்லாதான் இருக்கு. ஏன்னா முதல்ல வந்து நம்ம இளையராஜா மியூசிக்க பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து ஏ.ஆர். ரகுமான் மியூசிக் பார்த்தோம். இப்போ வந்து அனிருத் அவர்கள் மியூசிக் போட்டிருக்காரு. அவருடைய மியூசிக்லயே வந்து பாடல்கள் வந்து கேட்டோம். ரொம்ப அருமையா இருக்கு. நாட்டுக்கு கருத்து சொல்ற மாதிரி இருக்கு. நல்ல ஒரு டெம்போ வந்து எதிர்பார்ப்புன்னா எப்படி கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இதுக்கு வந்து என்னன்னா இந்தியன் ஒன்ன வந்து எப்படி இருந்ததோ அதே ஒரு வேகத்தோட தான் ரசிகர்கள் இருக்கிறாங்க. உள்ள வந்து போய் பாத்தீங்கன்னா சின்ன பசங்க எல்லாம் இருக்கிறாங்க. என்னுடைய ஏஜுக்கு பார்த்தோம்னா அவங்க எல்லாம் வந்து பேரம் பேத்தின்னுவாங்க. அந்த மாதிரி பசங்களே வந்து ரொம்ப ஒரு எந்தோட வந்து தலைவரோட படத்தை பார்த்துக்கிட்டு அவரை பார்த்து கையெழுத்து அப்படி இருக்கும்போது இந்த ஜெனரேஷன் அடுத்த தலைமுறையும் மூணாவது தலைமுறையும் வந்து அவரை கொண்டாடுது. அதனால வந்து எதிர்பார்ப்பு நல்லா இருக்கு. இது வந்து சிறப்பா வெற்றி அடையும். விமர்சனம்னா வந்து அரசியல் இல்ல, பொது வாழ்க்கையில வந்தாவே வந்து விமர்சனம் இருக்கும். இப்ப நம்ம வீட்டுல இருக்கிறோம், நம்ம வீட்டுல ஒரு 4 பேர் இருக்கும் போதே வந்து நம்ம வீட்டுல கூட இருக்கவங்களே நம்மள விமர்சனம் பண்ணுவாங்க. விமர்சனம் இல்லைன்னாதான் வந்து அது நம்ம வந்து ஒரு ஜனம் மாதிரி ஆயிடுவோம். விமர்சனம் இருக்கிறது நல்லது, அது வந்து வரவேற்கத்தக்கது, பாசிட்டிவா தான் இருக்கு. அவருக்கு வந்து எதுவும் கிடையாது. அவர் எல்லாமே வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட சிந்தனையோட அவர் பண்றதால அந்த நேரத்துல இந்த ஜெனரேஷனுக்கு புரியாது. அது கொஞ்ச நாள் பொறுத்துதான் புரியும். ஏற்கனவே வந்து அந்த பாத்தீங்கன்னா படம் எல்லாம் வந்து OTT வெளியிடுறாங்க. ஆனா வந்து அவரு சொல்லும் போது எல்லாரும் வந்து வரிஞ்சு கட்டிட்டு திட்டினாங்க அது எப்படின்னு. ஆனா அப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து லைனா வந்து OTT-ல கொடுத்துட்டு இருக்காங்க. அதனாலதான் விமர்சனம்ன்றது இந்த மாதிரி வரும். ஆனா ரியாலிட்டின்றது இவரு தொலைநோக்கு சிந்தனையோட சிந்திச்சு அவர் சொல்றாரு. உள்ள போகும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போனோம். 28 வருஷம் முன்னாடி வந்த படம் அது. பார்ட் 2 வந்து எடுத்திருக்காங்க. அது கமலோட வந்து நடிச்சிருக்காரு வேற. அது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் உள்ள போனோம். அது வந்து சிம்புவோட என்ட்ரி உள்ள சூப்பரா இருந்தது. ஸ்ருதி ஹாசனோட டான்ஸ் பாட்டு, அனிருத்தோட பாட்டு பாடினது எல்லாம் நல்லா இருந்தது. உள்ள சூப்பரா இருந்ததுங்க. உள்ள அதித்தி சங்கர் வந்தாங்க. உள்ள கஜல் வந்தாங்க. அதித்தி சங்கர் வந்தாங்க. அர்ஜுன் சங்கர் வந்தாங்க. சங்கரோட பையன் சூப்பரா இருந்தது. நல்லாவே பண்ணிருக்காங்க. பாட்டு எல்லாம் நல்லா இருக்கு. உள்ள அதெல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஸ்டண்ட் எல்லாம் நல்லா பண்ணாங்க. உள்ள எல்லாமே நல்லா இருந்தது.